Dear teachers, welcome to JSN English Learning. We are with William Ralph Inch, a prose work, Spoon Feeding, also known as Spoon Fed Age. அவருடைய கண்டெம்பரரி வேர்ல்டை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கலாக என்ன எஸ்ஸே எழுதியிருக்காரு அப்படின்னா ஸ்பூன் ஃபெட் ஏஜ். திஸ் ஏஜ் இஸ் அ ஸ்பூன் ஃபெட் ஏஜ். ஸ்பூன் ஃபெட் இஸ் அ மெட்டஃபர். இது வந்து தே ஆர் நாட் அடல்ட் பீப்புள், தே ஆர் ஸ்டில் சில்ட்ரன். They are still dependent on technology. Technology is an aid. It should not become the be all and end all. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நவ் ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம எஸ்ஸேக்குள்ளே போயிட்டோம். இந்த எஸ்ஸேல ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா the author has a sensational hook. ஹூக் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் வந்து ஒரு பேங்க் இருக்கணும். நீங்கள் எழுதும்போது ஈஸியாக இல்லை டச் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கணும். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, at the season when British pater families is sending his children on their Christmas visit to the dentistry, it must occur to him to wonder why the noble savage never had any trouble with their teeth. இந்த ஓப்பனிங்லேயே வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இன் பிரிட்டன் what is the customary habit at present அப்படின்னா, the British parents, they send their children to dentists to check their teeth. Teeth எல்லாம் நல்லா இருக்கா இல்ல கேவிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ரெகுலர் டூத் செக் பண்றதுக்கு அனுப்புறாங்க. இதுதான் அவர் பார்க்குற ஒரு ப்ராப்ளம். இப்ப ஒரு சைட்ல இதை ப்ராப்ளமா சொல்றாரு, இன்னொரு சைட்ல என்ன சொல்றாருன்னா, இப்போ ரெகுலராக நம்ம ஒரு டென்டிஸ்ட போய் பார்க்கணும். இப்போ டாக்டர்ஸ்ட கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு தடவை போயிருக்கும்போது என்ன சொன்னேன்னா, சார் ஒன்ஸ் இன் 6 months யூ ஷுட் கம் டு அஸ் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போகும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னான்னா, ஒன்ஸ் இன் அ இயர். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒன்ஸ் இன் 3 months யூ மஸ்ட் விசிட் யோர் டென்டிஸ்ட் ஃபார் ரெகுலர் செக்அப் அண்ட் அட்வைஸ். எல்லாருக்கும் கொடுக்கப்படுற அட்வைஸ் தான், எனக்கு மட்டும் இல்லை, அந்த இன்னொரு பர்சனுக்கு மட்டும் இல்லை, அந்த குட்டி பையனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே 3 மாசத்துக்கு ஒரு தடவை டாக்டரை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, we have become weak. Even with all our gadgets, we have become very weak. ஆனா கான்ட்ராஸ்டா அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they had no trouble with their teeth. அவங்க பல்லுல பிரச்சனையே இல்லை. நமக்கெல்லாம் இப்போ பல்லெல்லாம் வீக் ஆயிடுது, இந்த கம்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுது, பல்லில் நிறைய கேவிட்டி வருது, சீக்கிரமாகவே 40 ஆயிடுச்சுன்னா பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது, பல்லெல்லாம் ஒன்று ஒன்றா உழுக ஆரம்பிச்சிருது. ஆனால் நம்மளுடைய கொள்ளு பாட்டன்லாம் கொள்ளு பாட்டியெல்லாம் எப்படி இருந்தாங்க, கடைசி வரைக்கும் கடலை முட்டாயை போட்டு கடக்கு முடுக்குன்னு போட்டு மின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப பிரிமிட்டிவா இருந்தாங்க. சரியா பல்லு விளக்க தெரியல, நம்ம மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்க தெரியல, கிரீமை வச்சு தேய்க்க தெரியல. ஓகே, அந்த டூத் பிரஷ் எதுன்னு சொல்லுவாங்க, டூத் பேஸ்ட், அதை பயன்படுத்த மாட்டேங்க. தே ஆர் சாவேஜஸ்ன்னு அவங்கள கிண்டல் பண்றோம். ஆனா நம்ம இந்த ப்ரஷ் வைக்கிறோம், அந்த ஒரு பேஸ்ட் வைக்கிறோம், இல்ல டென்டிஸ்ட போய் பார்த்தாலும் we have become very weak. Why has this happened அப்படின்னு நமக்கு ஒரு கான்ட்ராஸ்டிங் ஐடியா கொடுத்துட்டு இவர் சொல்றாரு, we have become weak because we did not use the teeth properly. Okay, if we have been using the teeth properly, like our ancestors who used it with direct contact with food. டைரக்டா என்ன பண்ணாங்கன்னா, அப்ப ஒரு பழத்தை எடுப்பாங்க, முழுசா கடிப்பாங்க, கடிக்கும்போது அந்த பல்ல போட்டு நல்லா அதை சூ பண்ணி டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், இந்த நேம் ஆஃப் டீசென்சி, பிகாஸ் வி ஹாவ் கேட்ஜெட்ஸ், நைஃப் இருக்கு, ஸ்போக் இருக்கு, அந்த என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சின்னதாக எடுத்து மெதுவாக அந்த முனி பல்லில் மட்டும் கடிச்சு சாப்பிட்றோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடவா பல்லெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. அப்போ in the name of using gadgets, we have spoiled our health. Is the idea clear, teachers? Yes, sir. Yes, sir. அப்ப
இந்த இடத்துல ஒரு வேர்டு பயன்படுத்தி இருக்காரு. வாட் இஸ் ஐடியா, வாட் இஸ் வேர்ட் அப்படின்னா, இட்ஸ் கால்டு நோபல் சாவேஜ். வாட் இஸ் த வேர்ட் நோபல் சாவேஜ்? ஹூ யூஸ்ட் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ரூசோ who used the concept of noble savage. நாமளா நம்ம வந்து முற்காலத்தவர்களை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, காட்டு மிராண்டிகள். காட்டு மிராண்டிகளா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரா ஃபிளஷ் சாப்பிட்டாங்க. நம்ம எல்லாம் குக் பண்றோம், அதை டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸா ஷபமாங்கிறோம், பாபிக்யூங்கிறோம். இப்படி மாடர்னா குக் பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம டாக்டர்கிட்ட தான் ஓட வேண்டியதா இருக்கு. ஆனா ரா ஃபிளஷ் சாப்பிட்டவன் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தான். அப்ப அவன் தான் நோபல் மேன். நோபல் சாவேஜ். இதை என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல சேர்ப்போம் டீச்சர்ஸ்? நோபல் சாவேஜ். Two contrasting ideas placed together. Contrast, sir. Contrast, the general term. Oxymoron, sir. Correct தான். Oxymoron. It's called oxymoron. Okay. There's a little problem with the system, I suppose. It's a bit slower. Okay. Oxymoron. Okay. Moran தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல oxymoron னு சொல்றோம். So make a note of it. Noble savage, the very usage is oxymoron. என்ன சொல்றாரு அப்படின்னா, the first anecdote is regarding analogy, an anecdote from the field of cookery. We have learned the art of cooking, but this art of cooking has made us weak. Whereas our forefathers, they did not know the art of cookery, but still they remained very healthy. அவங்களுடைய மெயின் பாயிண்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, the art of cookery, what has it done to people அப்படிங்கும்போது நம்மால தெளிவா சொல்றாரு ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட். It has reduced man to a toothless animal. Because Aristotle concept, basically man is a social animal. நம்ம எல்லாருமே அனிமல்ஸ் தான். Because we have the ability to rationalize, we are called human beings. Otherwise நம்மளும் அந்த கொரில்லாவும் ஒண்ணுதான், நம்மளும் அந்த சிம்பும் ஒண்ணுதான். Since we could rationalize and since we could communicate with meaningful language, we are social animal, we are human beings. Because of learning the art of cookery, we have become toothless animals. And we are responsible for evils such as, என்னென்ன evil சொல்லியிருக்காரு பாருங்க. Because of cookery, we are prone to appendicitis and cancer, which our forefathers did not suffer at all. நம்முடைய மூதாதையர்கள் வந்து கேன்சரால செத்தாங்க அப்படின்னு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டோமா? கேள்விப்படலை. ஆனா நம்ம சாகுறோம். ஏன்? நம்ம அந்த குக்கிங்ல பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே என்ன பண்றோம்? ஆர்டிஃபிஷியலி ப்ரிப்பேர்ட் வித் லாட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட். அப்ப இதை நிறைய உள்ள சேர்க்கும் போது the cells become damaged and we become cancer patients. Is the idea clear, teachers? அப்ப ரொம்ப பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. என்ன எலமெண்ட்டை பயன்படுத்துறாரு? கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை பயன்படுத்தி இனிஷியலா cooking, how it spoils health. Too much of dependence on the modern art of cookery is spoiling our health அப்படிங்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாசேஜ் போயிடும். நான் சின்ன பாசேஜை எடுத்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொண்டு போயிருக்கேன். ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி ஸ்பிளிட் இருக்காது. I try to take a few lines and I am explaining it. இப்போ let's go to the second set ஒரு ஐடியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the author is going to speak about the next idea. ஏன்னா I am going to read it. This is only a sample of what civilization is doing to us. And civilization for the majority in every nation is not yet 100 years old. என்ன சொல்றாரு அப்படின்னா, we speak high about civilization, but is civilization really good அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு? No civilization has not helped us in a great way. civilization என்னன்னு சொல்றோம்? நாகரிகம். நம்ம நாகரிகமா ஆயிட்டோம்னு சொல்றோம். ஆனா நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு உதவியாக இல்லை,
நமக்கு உபத்திரமாகவே உள்ளது. நவ் இவர் அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு. என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படிங்கும்போது, அட் பிரசன்ட் வாட் இஸ் ஹவுஸ் ஒய்ஃப் டூயிங், இது மாதிரி சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப இந்த ஏரியாஸை மட்டும் நீங்க நல்லா ஒரு தடவை பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள்ஸ், வாட் இஸ் ஹவுஸ் ஒய்ஃப் டூயிங் அன்டில் குவைட் லேட்லி அப்படின்னா நவ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, what do they do? They bake their own bread, make their own jam and offer her friends home brewed wine. ஓகே, அது ஒரு காலத்துல பெண்கள் என்ன பண்ணி அவங்களே பிரெட் எல்லாம் பேக் பண்ணுவாங்க, ஜாம் அவங்களே செய்வாங்க, வீட்டுல அவங்களே வைனை ப்ரூ பண்ணி வர்ற விருந்தாளிகளுக்கு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்தா நம்முடைய கான்டெக்ட்ல நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவோம், முன்னாடி உறவுக்காரவங்க வர்றாங்கன்னா முன்னாடியே உறவுக்காரங்க வர போறாங்க அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவோம், நெல்லை எடுத்து அவிச்சு அதை காய வச்சு அப்புறம் அதை மில்லுக்கு கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்து வீட்டில் வைப்போம். அல்லது கை குத்தல் அரிசி, கையிலே குத்தி அந்த ஹஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அரிசியை வச்சு அதுல பொங்குவோம். அதே நேரத்தில் சாம்பாருக்கு தேவையான பவுடர்லாம் நம்மளே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லா ஜாமானையும் ராவா போய் சந்தையில வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் காய வச்சு அதை எல்லாத்தையும் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு உடைச்செல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு மில்லுக்கு கொண்டுட்டு போய் அதை என்ன பண்ணுவோம், கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல அரைச்சு வீட்டில் கொண்டு வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேராத அந்த ஸ்பைசஸை வச்சு குழம்பு வைப்போம். சரியா? அதே பிளேட்டு, இன்னைக்கு பிளேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், தோட்டத்துல போய் ஏதாவது வாழை மரம் இருந்துச்சுன்னா வாழை மரம், அல்ல வேற என்ன இலைகள் கிடைக்குதோ அந்த இலையில நல்லா தண்ணியில கழுவி அதுல வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஆனா இன்னைக்கு உறவினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு டக்குன்னு எடுத்து ஒரு ஷாலை போட வேண்டியது. அதுல நம்ம தலைவர் என்ன பண்ணுவாரு, அப்பதான் பனியனை எடுத்து போட்டுவிட்டு கைலியோட வேகமா பக்கத்துல இருக்க கடைக்கு பைக்ல புல்லட்ல போவாரு. டட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு காமா சோமான்னு வச்சு ஒரு குழம்பு வச்சு விடுவோம். அப்ப ஹியர் இஸ் த கான்ட்ராஸ்ட். Here is the contrast. Well, we have become lazy. We have lost the art of preparing our own edible items. எல்லாமே ரெடிமேட் பிரெட், பட்டர், ஜாம். முன்னாடி அட்லீஸ்ட் பிரெட்டையாவது நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி ஜாம் வந்து வீட்டில் செஞ்சிருப்பாங்க, அந்த பட்டரும் வீட்டில் செஞ்சிருப்பாங்க, ரெண்டையும் ஸ்மியர் பண்ணி ஹெல்தியான ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு 2-3 நாள் வச்ச பன்னு பேக்கரியில் இருக்கும், ஜாமெல்லாம் தடவி ரெடியா இருக்கும், கொண்டு வந்து அப்படியே கவரோட கொடுத்துருவாங்க, நீங்க ஓபன் பண்ணி சாப்பிடுங்க. How will we be healthy? That is the question. Is the information clear, teachers? Yes, sir. Okay. இப்ப அழகா என்ன சொல்றாங்க, what is the problem அப்படிங்கும்போது the industrial revolution is the problem. Okay, industrial revolution is the problem. Before industrial revolution, how were we அப்படின்னா, we were self sufficient. நம்ம தன்னிறைவு பெற்று இருந்தோம், நம்ம எதையுமே நம்பி இல்லை, நம்ம கைத்திறனை மட்டுமே நம்பி இருந்தோம், நம்மளுடைய புத்தியை மட்டும் நம்பி இருந்தோம். ஆனா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிட்டோம், செல்ஃப் சஃபிஷியன்டா இல்ல, we have become dependent. Is the idea clear? அப்ப the main contrast here is pre-industrial self-reliance versus modern specialization. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருந்தோம், நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சுக்கிட்டோம், நம்ம சாப்பாடை நம்மளே உருவாக்கணும், நம்மளே தயார் பண்ணோம். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, ஸ்விக்கி இருக்கு, சொமேட்டோ இருக்கு, எவனோ சமைக்கிறத எப்படி சமைக்கிறான்னு தெரியல, அதை வாங்கி சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் கொட்டுறோம். ஸோ இட் லீட்ஸ் அஸ் டு a state of dependency. The author is speaking about loss of skill. Is the idea clear? Yes, sir. அடுத்த passageக்கு போறோம். We are going to I have divided into small passages.
so that it will be very easy for me to teach and for you to understand. இப்ப there is a writer who is referred to by Ralph Inge. Ralph Inge என்ன பண்றாரு அப்படின்னா, he is referring to a detective writer and an anthropologist by name Mr. Austin Freeman. இந்த ஆஸ்டின் ஃப்ரீமேன் அப்படிங்கிறவர் ஒரு டிடெக்டிவா இருந்தாரு. அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அப்படின்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் ஹியூமன் பீயிங்ஸ், தேர் லைஃப் ஸ்டைல், தேர் பீயிங், அதை பத்தி படிக்கக்கூடியவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பழங்காலத்துல இருந்த சாவேஜ் பீப்புள், அந்த பழங்காலத்துல உள்ள சாவேஜ் பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தே வர் வெரி கிரியேட்டிவ் மைண்ட்ஸ். பர்டிகுலர்லி எந்த ஏரியால இருந்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே வர் இன் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருந்த பீப்புள், பழங்காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தே வர் வெரி வெரி கிரியேட்டிவ். எப்படி கிரியேட்டிவா இருந்தாங்க அப்படின்னா, ஈவன் அமிட் ஸ்டார்ம் தே நியூ ஹவு டு டேக் தேர் கேரவன். புயல் வீசும்போது கூட அவங்களுடைய அந்த கேரவனை எப்படி அந்த புயலுக்குள்ளர பூந்து அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் அவங்களுக்கு தெரிந்திருந்தது, அந்த திறன் அவங்களுக்கு தெரிந்திருந்திருந்தது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய பீப்புள் அப்படி இல்லை. ஈவன் வித் மிஷினரி we do not know how to face natural calamities. Is the information clear, teachers? Yes, sir. இன்னைக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல மக்கள் வந்து கவர்மெண்ட்டை எல்லாத்துக்கும் எதிர்பார்த்து இல்லை. அந்த காலத்துலயும் என்ன வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு, புயல் வெள்ளம் வந்துச்சு, அல்லது மழையே வராம வறட்சி வந்துச்சு. அப்ப இருந்த எல்லா மக்களும் போய் கவர்மெண்ட்டை திட்டிக்கிட்டா இருந்தாங்க. நீ என்ன எங்களுக்கு வெள்ள நிவாரணமா கொடுத்த? ஏயா நீ என்ன ஆட்சி நடத்துற? எங்க வயலெல்லாம் தண்ணியில மூழ்கி வீணா போச்சு. இப்படி ஏதாவது பழைய காலத்துல சொல்லியிருக்காங்களா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, அந்த வெள்ளம் மூழ்கிருச்சுன்னா அந்த வெள்ள தண்ணியை வெடி வைக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது, அல்லது அந்த வெள்ள தண்ணி வராம இருக்கிற அளவுக்கு அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லா குளம் குட்டை எல்லாத்துலயும் பில்டிங் கட்டிட்டு, அப்ப அங்க இருக்க தண்ணியெல்லாம் வயல் எங்க தான் போகும், விவசாய நிலங்களை பாதிக்கத்தான் செய்யும், அல்ல வீடுகள் உள்ளதான் போகும். அப்ப அப்படி பூந்தா கூட நம்ம என்ன பண்ணோம், இதை எப்படி வெளியேற்ற நம்மளே யோசிக்காம, இந்த மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, மாநில அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லுறோம். This is the problem. Okay, so the author is criticizing the modern day government for making people very much dependent. ஒரு காலத்துல என்ன பண்ணோம், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு 90 காசு. நான் ஸ்கூலுக்கு படிக்க போகும்போது எங்க அப்பா வந்து கையில 1 ரூபா கொடுத்து போறதுக்கு 1 ரூபா, வர்றதுக்கு 1 ரூபா, அங்க செலவு பண்றதுக்கு 2 ரூபா, 4 ரூபா கொடுப்பாரு. அப்ப அந்த 90 பைசா கொடுத்து போகும்போது அப்ப இருந்த அந்த இன்டெகிரிட்டி இன்னைக்கு நமக்கு இல்லாம போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு சில கலர் பஸ் நமக்கு இலவசம். அந்த கலர் பஸ் எப்போ வரும் அப்படின்னு நம்ம சுயமரியாதையை விட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே வந்து ஏறினா கூட ஒரு சில இதுல இது இந்த ட்ரிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, ஐயோ என்ன பண்றது, பைசா எடுத்துட்டு வராம வந்துட்டமே அப்படின்னு முழிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப கவர்மெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் அஸ் டிபெண்டன்ட். இஸ் ஐடியா கிளியர், டீச்சர்ஸ்? So who is the spoon feeder? The government is the spoon feeder. Government is making us dependent on them. அவங்கள நம்பி வாழ்ற மாதிரி நம்மளை மாத்திட்டாங்க. ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணோம், வேலை செஞ்சோம், நிறைய சம்பாரிச்சோம். நம்ம சம்பாரிச்ச அந்த காசுல உணவு வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு இலவசம் அப்படின்னு வந்துச்சு, ஃப்ரீ பி கான்செப்ட். இந்த ஃப்ரீ பி கான்செப்ட் வந்ததுனால இந்த கவர்மெண்ட் வந்தா 20 கிலோவா 40 கிலோவா 60 கிலோவா கொடுக்குமா, 100 கிலோ கொடுக்குமா அப்படின்னு அடுத்தவனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கைய நம்மளுடைய திறன்லாம் எங்க போச்சு, சம்பாதிக்கும் திறன் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினை தான் இவர் அட்ரஸ் பண்றாரு, வில்லியம் ரால்ஃப் இன்ச். அதுல ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the despised savage would no more ask the government to spend 1,000 pounds in building a house for him than he would ask it to comb his hair. என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் பீப்புள் என்ன பண்றாங்க, இந்த ஸ்டார்ம்ல வீடு இடிஞ்சு போச்சுன்னா இதை யாரு கட்டி கொடுக்கணும், கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும்.
என் முடி கொஞ்சம் கலைஞ்சு போச்சு, இதுக்கும் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நக்கல் அடிக்கிறார். வெரி வெரி விட்டி. இன்னைக்கு தலை கலைஞ்சா கூட கவர்மெண்ட் தான் அந்த தலையை சீவி விடணும். வாங்க சிஎம் சார், என் தலை, ஏன்னா நீங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவாங்கல்ல. யாரு வந்து முடிய சீவி விடுவா? அம்மா சீவி விடுவாங்க, அப்பா சீவி விடுவாங்க. அப்ப ப்ளீஸ் கம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யாரு அப்படின்னா நீங்க தானே உருவாக்குனீங்க. So the situation is very very absurd even amidst technological development. Is the idea clear, teachers? Sir. We will break and resume after 5 minutes, teachers.